சின்னக்கானலில் காட்டு யானை தாக்குதல் அதிகரிக்கும் போதும் பாதுகாப்பில் ஈடுபடும் ஆர்ஆர்டி குழுவினருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதற்கு வனத்துறை தயாராகாமல் உள்ளது. வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்புவதற்கு கூட வனத்துறைக்கு பணம் கொடுப்பதில்லை. அதிகாரிகள் கடன் வாங்கிதான் வாகனங்களில் சர்வீஸ் செய்து வருகின்றனர். இடுக்கி மாவட்டத்தில் அதிகமாக காட்டு யானை தாக்குதல் உள்ள பகுதிதான் சின்னக்கானல். இந்த பகுதியில் ஏராளமான மனிதர்களை காட்டு யானைகள் கொண்டுள்ளன. இந்த நிலையில் அமைச்சர் நேரடியாக வந்து சிறப்பு ஆர்ஆர்டி குழுவை இங்கு நியமித்துள்ளார். வாகனமும் அனைத்துவித வசதிகளுடன் கூடிய ஆர்ஆர்டி குழு அறிவிக்கப்பட்ட போதும் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. தற்போது வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்புவதற்கு கூட வனத்துறையிலிருந்து பணம் கிடைப்பதில்லை என்று புகார் எழுந்துள்ளது. வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்பிய பிரிவில் கடந்த மார்ச் வரை 55,000 ரூபாய் இனியும் கிடைக்காமல் உள்ளது. வாகனத்திற்கு சர்வீஸ் நடத்தியதில் 23,000 ரூபாயும், டயர் மாற்றியதில் 35,000 ரூபாயும் கொடுக்காமல் உள்ளது. இந்த பணம் அதிகாரிகள் கையிலிருந்து கொடுக்க வேண்டிய நிலையில் உள்ளனர். இது மட்டுமல்லாது யானையை விரட்டுவதற்கு பட்டாசு வாங்கிய பிரிவில் 10,000 ரூபாயும் அரசு கொடுக்கவில்லை. காட்டு யானையை விரட்டுவதற்கான பட்டாசுகள் பொதுமக்களும் சில சமூக சங்கங்களும் தான் கொண்டு வருகின்றன. ஆர்ஆர்டி குழுவில் உள்ள வாட்சர்களின் கையில் உள்ளது இவர்கள் காட்டிலிருந்து வெட்டிய கம்புகள் மட்டுமே. இரவு நேரங்களில் யானையை கண்காணிக்க வெளிச்சமுள்ள டார்ச்சோ ஹெட்லைட்டுகளோ இல்லை. பெயருக்கு மட்டுமே ஒரு ஆர்ஆர்டி குழு சின்னக்கானலில் உள்ளது. ஆர்ஆர்டி தொடங்கிய பின்பு இதுவரை ஊழியர்களுக்கு யூனிஃபார்ம் கூட கொடுக்கவில்லை. வனத்துறை அமைச்சர் அறிவித்த ஆர்ஆர்டியில் மொத்தமாக உள்ளது அதிகாரிகளின் கையிலிருந்து பணம் முடக்கி வாங்கிய ஒரு வாகனம் மட்டுமே. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.